Ananya's Nananani Homes, a paradise for senior citizens, Coimbatore. Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. Sunland la samacha Shakti தானா வரும். இந்த ஜிம் இறப்புகள் எதுவுமே மாலையில் நடைபெறாது. உற்று கவனிங்க, காலையில் நடைபெறும். இரவு முழுவதும் நீங்கள் அப்படியே ஃப்ளாட் சர்ஃபேஸில் தூங்குறீங்க, நல்லா பீஸ்ஃபுல்லாக தூங்கிட்டு காலைல வந்து வார்ம் அப்னு ஒன்று இருக்குது. எத்தனை பேர் இங்கே வார்ம் அப் பண்ணுறாங்க? எடுத்தோடனே அட்ரா வெயிட்டை போட்டு தூக்கு, புக்கை கொடுத்து பரீட்சை இதை கொடுத்து எழுத சொன்னால் பாஸ் பண்ணிடலாம். ஆனால் ஓவர் நைட்டில் நீங்கள் பாடி பில்டர் ஆக முடியாது. விடிய தூங்கிட்டு காலைல 5:30 மணிக்கு வந்தோடனே வெயிட்டை போட்டு அடிச்சோன்னா தான் இந்த பிரச்சனை வரும். ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடாது. இப்போ இறந்து வரம் பார்த்தீங்கன்னா சேலமில் அவர் தான் ஜிம் ஓனர். இவங்களுக்கும் இவ்வளோ விஷயம்லாம் தெரியும் இல்லையா? இத்தனைக்கும் அந்த பையனுக்கு பிபி அதிகமாக இருக்கு. அவங்க அம்மாவோட பேட்டி பார்த்தீங்களா, பாவம். அம்மையிலே 1000 கனவுகளோட எக்ஸசைஸ் பண்ணிருக்கு. 3 மணி நேரம் எப்படிங்க தாங்க எக்ஸசைஸ்? சார் அவங்க அம்மா ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க சார், அவர் இறந்துட்ட பிறகு. நான் எவ்வளவோ சொன்னேன், அவர் கேட்கல. ஒரு நாளைக்கு 3 ஹவர் ஒர்க் அவுட் பண்ணிட்டு. ரொம்ப பெரிய குடும்பம். அவங்க அம்மா அழுவுது, யார் இருக்கா இன்னும் அந்த குடும்பத்துக்கு? கஷ்டமாக தான் இருக்குது. போதைக்கு பின்னாடி போகிறத விட இதில் போகிறது ஒன்றும் பெரிய தப்பாக எனக்கு தோணலை. போகிறதுக்கு கஞ்சா குடிச்சிக்கிட்டு கொலை பண்ணிக்கிட்டு சாராயம் குடிச்சிக்கிட்டு பைக்கில் ஆக்சிடென்ட் ஆகி சாகிறத விட இது ஒரு கேவலமான டெத் கிடையாது. ஓவர் ஒர்க் அவுட், அந்த கடைசியாக அந்த பையன் பண்ண ஒர்க் அவுட் வீடியோ வேரில் வந்துருக்கு. அவ்வளோலாம் பண்ணவே கூடாது. அது ஜிம்மில் ஆளும் இல்லை, பயங்கர வெறித்தனமாக. ஐயோ, ஜிம்மு க்ளோஸ் பண்ண பிறகு ஒர்க் அவுட் பண்ணுவார் போல இருக்கு. சில இன்ஜெக்ஷன்லாம் வந்துட்டு அதெல்லாம் ரொம்ப தப்பானது. எவரி ஸ்டெராய்டு டு அஃபெக்ட் யுவர் கிட்னி, எவரி ஸ்டெராய்டு டு அஃபெக்ட் யுவர் ஹார்ட். எந்த மாற்றமும் கிடையவே கிடையாது. ஆயில் இன்ஜெக்ஷன் இருக்குது. ஆயில் இன்ஜெக்ஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா போடுறதே ரொம்ப எம்பிபிஎஸ் படித்தவங்க தான் போடணும். பட் அது நார்மல் பர்சன் நம்ம போடக்கூடாது. இதை விட இன்னும் ஒரு அற்புதமான ரகசியம் ஒன்று சொல்லணுமா, நம்ம கரு முட்டை இருக்குல்ல, சினை, பொம்பளை வயிற்றுல சினை வளராமல் இருக்குல்ல, அந்த சினை முட்டை வளருவதற்கான மாத்திரைகள் இதில் பயன்படுத்தப்படுகிறது. தொடர்ந்து சாப்பிட்டா என்ன ஆகும் சார்? 100% இங்கே கிட்னி அவுட் ஆகும். கலாட்டா வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அட்வொகேட் தமிழ்வேந்தன் அவர்கள் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா சேலமில் வந்து உடற்பயிற்சி பண்ண சொல்ல ஒருத்தர் இறந்து போயிட்டாரு. இந்த புனித் ராஜ்குமார்லேருந்து இப்போ இருக்கிற இளைஞர்கள் வரைக்கும் நிறைய பேர் ஒர்க் அவுட் பண்ணாலே இறந்துருவங்கிற ஒரு பயத்தில் இருக்கும். ஒர்க் அவுட் அவசியமாக வேண்டாமா சார்? ஏன்னா நீங்கள் ஒரு ஜிம் வச்சுருக்கீங்க, உங்ககிட்ட கேட்கலாம் தான் சார். இல்லை, இப்போ தொடர்ந்து நடக்குதுன்னா இப்போ வந்து சாலையில் தான் வாகன விபத்துகள் ஏற்படுது. அதனால் சாலையில் நம்ம பயணிக்காமல் இருக்க முடியாது. ஃப்ளைட்டு கூட தான் கிராஷ் ஆகிடுது. அதுக்காண்டி ஏரோப்ளேன் பயணத்தை தவிர்க்க முடியாது. எல்லா இடங்களையும் எல்லா ஆபத்துகளும் இருக்குது. சாப்பிட்ற சாப்பாடே ஆபத்து தான் இப்போ. ஏன்னா சாப்பிடாமல் இருக்க முடியுமா? ஆனால் ஜிம் ஒர்க் அவுட்டை பொறுத்தவரையிலையும் அதில் 2 டைப் ஆஃப் ப்ராக்டிஸ் இருக்குது. ஒரு டைப் ஆஃப் ப்ராக்டிஸ் கார்டியோ மட்டும் செய்கிறது, போகிற த்ரெட்மில்லில் வாக் பண்ணுறது, அப்புறம் குனிஞ்சு நிமிர்றது, போகிறது. இந்த மாதிரி எந்த எக்யூப்மெண்ட்ஸும் இல்லாமல் மினிமமைஸ் வெயிட் ரொம்ப கம்மியாக ஒரு டம்பிள் எடுத்தால் ஒரு 2 கிலோ 4 கிலோ இந்த லெவலில். 4 கிலோவே அதிகம். 2 கிலோ பாடி வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி அப்படியே உடம்பே வலிக்காமல் அப்படியே செய்கிறது ஒரு டைப் ஆஃப் எக்ஸசைஸ். ஆக்சுவலாக இப்படி தான் செய்யணுமே, எல்லாருக்கும் போதுமானது. இன்னொன்று எக்ஸசைஸ் வந்து ஸ்டேஜ் ஏறுறதுக்காக செய்கிறது. அது ஆனால் பயங்கரமான ஹார்ட் ஒர்க்கு. ரொம்ப தன்னைத்தானே அதுக்கு தியாகம் பண்ணணும். அவ்வளோ பாடி பில்டிங் பண்ணுறவங்க அது ரொம்ப எளிதான விஷயமே கிடையாது. ஓவர் நைட்டில் நீங்கள் ஒரு பிட்டு பேப்பர் கொடுத்தா பாஸ் பண்ணிடலாம், பண்ணிடலாம் தானே. ஒரு புக்கை கொடுத்து பரீட்சை எழுத சொன்னால் பாஸ் பண்ணிடலாம். ஆனால் ஓவர் நைட்டில் நீங்கள் பாடி பில்டர் ஆகிட முடியாது. அதுக்காக நிறைய ப்ராக்டிஸ் ரொம்ப வருஷம் அதுக்கு ஜேர்னி பண்ணணும். ஒரு 5 வருஷம் மெனக்கட்டணும். அப்படி மெனக்கட்டால் தான் நீங்கள் அந்த உடம்புல அந்த கட்ஸ் எல்லாம் கொண்டு வரணும். அதுவும் ஃபைனல் டே இந்த ஸ்டேஜ் ஏறுறீங்களாம் தண்ணியே குடிக்க மாட்டாங்க. சுத்தமாக தண்ணி குடிக்க மாட்டாங்க. சும்மா அப்படியே கொஞ்சோண்டு நாக்கை நினச்சிப்பாங்க, சாப்பிட மாட்டாங்க. அவ்வளோ ப்ரோட்டீன்ஸ் எடுத்துப்பாங்க, அளவு கடந்த ப்ரோட்டீன்ஸ். அப்போ தான் அந்த மசில் உடையும், இல்லைன்னா உடையாது. அப்படியே தான் இருக்கும். நீங்கள் எவ்வளோ நாள் எக்ஸசைஸ் பண்ணாலும் உங்களுக்கு உடம்பு ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னா இந்த நார்மலாக சொன்னேன் இல்லையா, சாதாரண போனோமா வாக் பண்ணோமா ஒரு 45 மினிட்ஸ், அது ஒரு 20 மினிட்ஸ் வாக்கிங். அதாவது த்ரெட்மில்லில் வெளியில் போக முடியாது நம்மளாலங்கிறவங்க அதில் போகலாம். வெளில போக முடியும்னா நல்லா ஃப்ரீ ஏரில் மார்னிங்கில் நல்லா பார்க் இருக்குல்ல, நல்லா ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாம். அங்கேயும் போய் வாக்கிங் இல்லாமல் டாக்கிங் இருக்கக்கூடாது, பேசிகிட்டே இருக்காங்க. பார்க் வாக்கிங் பார்த்தா ஜோடியாக பேசிட்டு தான் போகிறாங்க. மேல் ஆர் ஃபீமேல் சும்மா கதை தான் ஓடுது. அது வெளில வாக்கிங் நல்லா ப்ரீத் அவுட் பண்ணி நல்லா உங்கள் மூச்சை நல்லா இன்கால் உள்ளே இழுத்து வெளில விடணும். அதுதான் வாக்கிங்கை அமைய முடியும். இப்போ ஜிம்மில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிம்மிலையும் பேசிகிட்டு இருக்கவங்க இருக்காங்க. அப்படிலாம் இல்லாமல் ஒரு நல்லா ஒரு 20 மினிட்ஸ் நல்லா பிரிஸ்கான வாக்கிங், நல்லா சொட்டாக அளவு வாக்கிங். அப்புறம் வெயிட் ரொம்ப கம்மியாக செஸ்ட்டுக்கு தண்டால் ஃப்ரீ ஸ்குவாட்டே பண்ணுங்கள். எந்த எக்யூப்மெண்ட்ஸும் இல்லாமல் பண்ணுறவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை. இந்த பாடி பில்டிங்கில் வர்றவங்க என்னென்னா இதுக்கு சில இன்ஜெக்ஷன்லாம் வந்துட்டு
அதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பானது. எவரி ஸ்டெராய்டு டு அஃபெக்ட் யுவர் கிட்னி, எவரி ஸ்டெராய்டு டு அஃபெக்ட் யுவர் ஹார்ட், எந்த மாற்றமும் கிடையவே கிடையாது. பிரெயின் டெத்து கூட ஆகும். இப்போ ஆவடியில் கடைசா போகிற பையன் இருந்தான், ஒரு 4-5 மாதம் இருக்கும். அவன் கடைசா வந்து அந்த ஜிம் கோச்சருக்கும் அவனுக்குமான ஒரு உரையாடல் வந்துச்சு, பார்த்தீங்களா? ஆடியோ லீக்கேஜ். ஆமாம் சார், சமீபத்தில் வந்து அந்த பையன் சொல்கிறான், மாஸ்டர் என்னால் நடக்கவே முடியலை, நடந்தாலே வாயிலேருந்து பிளட்டு ஊற்ற ஆரம்பிச்சிட்டு, எல்லாம் உள்ளே வெடிச்சிட்டு தெரிச்சிட்டு, உள்ளே எல்லா ஆர்கனும் புழக்க ஆரம்பிச்சிட்டு அப்படின்னு அந்த பையன் எக்ஸ்பிளைன் சொல்கிறான். சரி அப்படின்னா கூட நீ விட்டுடுறா அப்படின்னு சொல்கிறார். இல்லை மாஸ்டர், என் கனவு மாஸ்டர் நான் இறந்து போயிட்டான், எல்லா உடம்பும் கொலாப்ஸ் ஆகிட்டு. இப்போ கூட ஒரு பாஸ்கெட் பால் பிளேயர் முந்தானத்தை இறந்துருக்காங்க, ஒரு பெண் ஒருத்தவங்க. அப்புறம் முதல்ல என்ன சொல்லிட்டாங்க, ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டு தான் இறந்துட்டாங்க அப்படின்ட்டாங்க. அப்புறம் ஜிஹெச் போய் பிஎம் பண்ணவங்கள போஸ்ட் பண்ணோம், அட்டாப்சி பண்ணவங்கள அந்த பாஸ்கெட் பாலை உந்தி அடித்ததில் இங்கே உள்ள மசில்லாம் தெரிச்சிட்டு பயங்கரமான பெயின் இருந்துருக்கு, அதில் அவங்க இறந்துட்டாங்க. ஏன்னா எல்லாரும் சின்ன வயசு தானே சார் அவங்கள. அந்த பாஸ்கெட் பால் பிளேயர் பார்த்தீங்கன்னா சின்ன வயசு தான், இப்போ இறந்தவரும் பார்த்தீங்கன்னா 35 வயசு தான். இந்த வயசுலேயே ஏன் சார் இப்படி நடக்கும்? அதாவது இப்போ ஒரு இரும்பு இருக்குது, அந்த இரும்பை எவ்வளோ தூரம் நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும் சொல்லுங்கள்? ஹீட் பண்ணி அடிங்க. ஒரு கட்டி இரும்பு தகரமாக தகரத்தையும் ஹீட் பண்ணி அடித்தா கடைசியாக தூளாக போயிடும் அது. அப்போ இந்த மசிலை எவ்வளோ தூரம் இழுக்கலாம்? இப்போ நான் இருக்கேன்னா 6 அடிக்கு ஒரு அங்கலம் கம்மி, என் உடம்புக்கு எவ்வளோ தூரம் இந்த எக்ஸ்பேண்ட் பண்ணலான் இருக்குங்க. இது ரொம்பலாம் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாது, கொஞ்சம் ஷேப் பண்ணலாம், அவ்வளோதான். எனக்கு என் ஏஜுக்கு அவ்வளோதான் பண்ண முடியும். இதில் ஏஜ் அதெல்லாம் கணக்கே கிடையாது. டாக்டரே இருந்திருக்காங்களே ஜிம்மில், டாக்டரு மருத்துவம் படித்தவங்களே இருந்திருக்காங்க உடற்பயிற்சியில். இதில் இன்னொன்று விடிய நைட்டு போய் இது நல்லா கேட்டேங்க, இந்த ஜிம்மு இறப்புகள் எதுவுமே மாலையில் நடைபெறாது, உற்று கவனிங்க, காலையில் நடைபெறும். இரவு முழுவதும் நீங்கள் அப்படியே ஃப்ளாட் சர்ஃபேஸில் தூங்குறீங்க, நல்லா பீஸ்ஃபுல்லாக தூங்கிட்டு காலைல வந்து வார்ம் அப்னு ஒன்று இருக்குது. எத்தனை பேர் இங்கே வார்ம் அப் பண்ணுறாங்க? எடுத்தோடனே அட்ரா வெயிட்டை போட்டு தூக்கு அப்படி தம்னு அடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. கிடையவே கிடையாது. நீங்கள் ஒரு 1 hour ஒர்க் அவுட் பண்ணணுன்னா ஒரு 1/2 hour வார்ம் அப் பண்ணணும். சும்மா உட்காந்து எழும்புறது, கொஞ்சம் வாக் பண்ணுறது, கொஞ்சம் பிரீத் வாக்கு, கொஞ்சம் ஸ்டிக்கு வச்சு சிட்டப்ஸு, இந்த அப்டமலுக்கு எல்லாமே பண்ணி உங்கள் ஆர்கன்ஸையும் உங்கள் பிரெயினையும் அதுக்கு செட் பண்ணணும். நம்ம இப்போ எக்ஸசைஸ் பண்ண போகிறோங்கிறத உங்கள் உடல் உணர ஆரம்பிக்கணும். இது எதுவுமே இல்லை. நம்ம நைட்டு தூங்கக்குள்ள பிளட் ப்ரெஷர்லாம் எவ்வளோவா இருக்கும், ரொம்ப நார்மலிக்கு வந்திருக்கும். தூக்கங்கிறது அதுக்கு தானே. தூங்காமல் இருந்தால் ப்ரெஷர் ஏறிடும், நீங்கள் தூங்குனீங்கன்னா ப்ரெஷர் சரியாயிடும். எவரி பிபி பேஷண்ட்டுக்கு என்னங்க ஸ்லீப்பிங் டோஸ் சேர்த்து தான் டாக்டர் கொடுக்குறாங்க, தூங்கு கொஞ்சம் நேரம் அப்புறம் சரியாயிடுன்னு. அப்போ தூங்காமல் இவங்க பண்ணுற விடிய தூங்கிட்டு காலைல 5:30 மணிக்கு வந்தோடனே வெயிட்டை போட்டு அடித்தோன்னா தான் இந்த பிரச்சனை வரும். ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடாது. ஒரு ரெப்ஸ் 10 இருக்குன்னா 10 ரெப்ஸ் நீங்கள் பண்ணிவிட்டு அதை வச்சிடணும், அந்த எக்யூப்மெண்ட்டை வச்சிடணும். வச்சுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே லைட்டாக வாக் பண்ணிவிட்டு மறுபடியும் எடுத்து 10 ரெப்ஸ் பண்ணணும். அதான் ஒரு 3 செட்ஸ் கணக்குனா 3 10 30 செட்டு, 30 கவுண்டிங். அதுக்கு மேலே நீங்கள் செய்யவே கூடாது. அது சிட்டப்ஸாக இருந்தாலும் சரி, பைஸ்டப்ஸு, செஸ்ட்டு, ஷோல்டரு, விங்ஸு, லேட்டு எதுவாக இருந்தாலும் சரி அந்த அளவை தாண்டக்கூடாது. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு, மிகுதினும் தீதே குறைதினும் தீதே. வள்ளுவன். ஒரு விஷயத்தை நீ அதிகமாக செஞ்சாலும் தீது தான், கொஞ்சம் கம்மியாக செஞ்சாலும் தீது தான். இப்போ வயிற்றுக்கெல்லாம் அப்டமல் போடுறோம்ல, சும்மா அவங்கவுங்க இப்போ இவ்வளோ வயிறு இருக்குன்னா ஒரு வயிற்றை குறைக்கிறதுக்கு குறைந்தபட்சம் ஒரு வயிற்றை வந்து நீங்கள் 6 பேக் எல்லாம் பிறகு பேசுவோம், நாமளாக ஆக்கணும்னா 6 மாதம் ஆகும். ஆமாம், அந்த வயிற்றை ஃப்ளாட் ஆகிறதுக்கே நமக்கு ரொம்ப நாள். இது மிக முக்கியமானது உணவு பழக்க வழக்கம். இங்கே என்ன செஞ்சிடறாங்க, நான் வயிற்றை குறைக்க போகிறேன், வயிற்றை குறைக்க பட்டினி கிடக்குறாங்க. எல்லா ஆர்கன்ஸ் இல்லைக்கா எனர்ஜி போகாமல் செத்து போகணும். எல்லா இப்போ யானை இருக்குது, யானை திடீர்னு இலைக்கணும்னு சொல்லிட்டு யானைக்கு நீங்கள் சாப்பாடு போடணும்னா யானை தாங்குமா? செத்து போயிடும். அந்த உடம்புக்கான கலோரி அது சாப்பிட்டு தான் ஆகணும். வயிற்றை குறைக்கணும்னா நம்ம வந்து கார்போஹைட்ரேட்டை கம்மி பண்ணி ப்ரோட்டீனை ரேஸ் பண்ணி சரிவிகித உணவு, அதாவது ஈக்குவல் கலோரிஸ் கிடைக்கிற உணவுகளை நீங்கள் சாப்பிட்ணும். அதை கண்டது கடிதை வாங்கி இந்த பவுட்ரு அந்த பவுடருன்னு எவ்வளோ விளம்பரம்லாம் பண்ணுறாங்க, அதெல்லாம் நீங்கள் சாப்பிட வேண்டாம். நார்மலாக நீங்கள் ஒரு முட்டை, வெள்ளைக்கரு, ஒயிட்டு சாப்பிடணும். ஒயிட்டு ஆக்சுவலாக அதுலேயே 2 சயின்ஸ் இருக்குது. முட்டையோட மஞ்சக்கரு நல்லதுன்னு ஒரு மருத்துவம் சொல்லுது, கொழுப்புன்னு ஒரு மருத்துவம் சொல்கிறாங்க. இன்னொரு மருத்துவம் கொலஸ்ட்ரால் நல்லதுன்னு சொல்கிறாங்க. கொழுப்பு இருக்கணும் உடம்புல, லிவரில் கொழுப்பு டெபாசிட் இருந்தால் தான் நம்ம எனர்ஜியாக இருக்க முடியும், இல்லைன்னா டயர்டாகிடும்னு. இன்னொரு மருத்துவம் கொழுப்பு வேண்டான்னு சொல்கிறாங்க. இப்போ நமக்கெல்லாம் கொழுப்புக்கு சில மாத்திரைகள் கொடுக்குறாங்க அதிகமாயிட்டுன்னு. அது எனக்கு என்ன சைடு எஃபெக்ட் தெரிஞ்சதுன்னா ஞாபக மருதி வர ஆரம்பிச்சது. நம்ம அந்த கொலஸ்ட்ராலுக்கு சாப்பிட்ற டேப்லெட்ஸ் நீங்கள் வேணால் வாட்ச் பண்ணுங்கள், ஞாபக மருதி வருது. டயாபெட்டிக் எவரி மெடிசன் ஞாபக மருதியை உண்டு பண்ணுது தான். இப்போ இந்த ஃபுட்டு மூலியமாக வெஜிடபிள்ஸ் நிறையா சாப்பிட்ணும். வெஜிடபிள்ஸ் நல்லா கழுவி
சாப்பிட்ணும், ஜூஸ் சாப்பிட்ணும். இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நீங்கள் வெறும் ரா ஃபுட்டாக மீட் வெறும் சிக்கனை பாயில் பண்ணி அதில் உப்பு கூட போடாது அப்படியே சாப்பிட்றாங்க, மஞ்சள் தூவிட்டு சாப்பிட்றாங்க. இது எப்படி உங்களுக்கு பியூர் ப்ரோட்டீன் எவ்வளோ நேரம் தாங்கும்? நான்வெஜ் தானே அது, எவ்வளோ கலோரிஸ் எடுக்கணும்னு இருக்குல்ல. இப்போ அதே மாதிரி ஒரு விஷயம் இருக்குல்ல சார், இப்போ நீங்களும் ஜிம்மு ஓனராக இருக்கீங்க. இப்போ இறந்தவரம் பார்த்தீங்கன்னா சேலமில் அவர் தான் ஜிம்மு ஓனர். இவங்களுக்கும் இவ்வளோ விஷயம்லாம் தெரியும் இல்லையா, இது இப்படி தான் பண்ணணும், இவ்வளோ நேரம் தூங்கணும், இந்த ஃபுட்டெல்லாம் சாப்பிட்ணுன்னு. ஏன்னா அவர் ஒரு நாளைக்கு 3 ஹவர் ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு. அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க இவ்வளோலாம் ஒர்க் அவுட் பண்ணாதான், அவங்க அம்மா சொல்லியுமே அவர் கேட்காம ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு சார். இத்தனைக்கும் அந்த பையனுக்கு பிபி அதிகமாக இருந்திருக்கு. அவங்க அம்மாவோட பேட்டி பார்த்தீங்களா, பாவம் உண்மையிலே அவன் 1000 கனவுகளோட எக்ஸசைஸ் பண்ணியிருக்கு. 3 மணி நேரம் எப்படிங்க தாங்கும் எக்ஸசைஸு? 3 மணி நேரம்லாம் எக்ஸசைஸ் தாங்க முடியாது. இப்போ உங்களுக்கு இதை ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனா, 8 ஹவர்ஸ் வந்து ஒரு கொத்தனார் வேலை பார்க்குறாரு மேஷன். 8 ஹவர்ஸ் வந்து கல் தூக்குறாங்கன்னா கல் தூக்குறாங்க. இது எல்லாமே 8 ஹவர்ஸ் நடக்குது. இல்லை ஓட்டியோடு சேர்த்து 10 மணி நேரம் கூட இந்த வேலைகளை பார்க்க முடியும். ஆனால் நீங்கள் 10 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணால் 10 மணி நேரம் நீங்கள் இறந்தே போயிடுவீங்க, தாங்க முடியும். இதோட வேலை வேறு, அதோட வேலை வேறு. நீங்கள் ஒரு வெயிட்டு தூக்கிட்டு ஒரு மாடிப்படியில் ஏறுறீங்கன்னா ஸ்டெப்பு ஏறும், அப்படியே பிபி ஏறிக்கிட்டே இருக்கும். மறுபடியும் கீழே இறங்குறீங்க, பிபி டவுன் ஆகிட்டே வரும். வெயிட்டை தூக்கிட்டே போகிறீங்க, மறுபடியும் எம்டி சும்மாவே ஒரு வாட்டி வர்றீங்க. சரிங்களா? இது வந்து தொடர்ச்சியாக நடக்கிறது. ஆனால் ஜிம்மு அப்படி கிடையாது. ஒரு வெயிட்டு இப்போ வந்து நார்மலாக இப்போ நீங்கள் உங்களுக்கு ஏஜ் என்ன ஆகுது? எனக்கு 27, 25 to 30 வச்சுங்க. நீங்கள் வந்து ஒரு 10-20 கிலோ பிளேட்டு போட்டு அடிக்கலாம். அவ்வளோதான் செய்யணும். அதுதான் சரியும் கூட. 10-20 கிலோ பிளேட்டு போட்டு மெதுவாக ஸ்லோவாக செய்யணும். அதுமாதிரி ஜிம்மில் யார் இங்கே வந்து ஸ்லோவாக ஒர்க் அவுட் பண்ணுறா? ஒரு பம்போடி மேலே போயிட்டு ப்ரீத் அவுட் பண்ணி மறுபடியும் கீழே வந்து பொறுமையாக வச்சு ஸ்ட்ரெச் பண்ணி தூக்கி லாக் பண்ணணும். கீழே ஹெல்ப்புக்கு ஆள் வச்சுக்கிறாங்க. ஹெல்ப்புக்குன்னா ஆள் வச்சுக்கணும். எதுக்கு வச்சுக்கணும்னா, தவறி பேலன்ஸ் ஆகி விட்டுறாம. ஏன்னா மேலே விழுந்துச்சுன்னு வைங்க, எக்யூப்மெண்ட்டு மேலே தூக்குனது ராடு மேலே விழுந்துச்சுன்னா பெரிய லெவலில் அடிபட்டுரும். அப்போ கீழே விழுந்துடாமல் பார்த்துக்கிறது ஒரு ஆள் வேணும். அது நிச்சயமாக வேணும். அது ஜிம் கோச்சராக இருக்கலாம், ஜிம் ட்ரெயினராக இருக்கலாம், இல்லை உங்கள் சக நண்பனாக இருக்கலாம். மேலே ஏறின்னு பார்த்துக்கணும். ஆனால் அவங்களும் சேர்ந்து வெயிட்டை தூக்கி விட்றாங்க. 20 கிலோ வெயிட்டு போட்டிருக்கோன்னா அவங்களும் சேர்ந்து தூக்கணும். அதில் ஒரு 4 கிலோ அவங்க தூக்கிடுவாங்களா? அப்போ நீ தூக்குனது 6 கிலோ தானே. அவங்கள தூக்கக்கூடாது, டச்சு தான், அப்படியே வச்சுட்டு போகணும், அப்படியே வரணும். இது மாதிரியான ஒர்க் அவுட்ஸை பண்ணணும். நம்மளோட தூக்க முடியாத வெயிட்டு, அது இன்னும் பெரிய டேஞ்சர் என்ன தெரியுமா? தைஸ் இங்கே இடுப்பு கீழே போடுறது, ஸ்குவாடு போடுறது ரொம்ப ஆபத்தானது சார். அவங்க அம்மா ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க சார், அவர் இறந்துட்ட பிறகு. நான் எவ்வளவோ சொன்னேன், அவர் கேட்கல. ஒரு நாளைக்கு 3 ஹவர் ஒர்க் அவுட் பண்ணுறாரு. இதே மாதிரி தான் எல்லார் வீட்லேயுமே சொல்லியிருப்பாங்களே சார். பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க, ஆனால் சின்ன பசங்க இந்த ஸ்டெராய்ட்லாம் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா சார்? இது ரொம்ப பெரிய குடும்பம். அவங்க அம்மா அழுவுது, யார் இருக்கா அன்மை அந்த குடும்பத்துக்கு? கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் போதைக்கு பின்னாடி போகிறத விட இதில் போகிறது ஒன்றும் பெரிய தப்பாக எனக்கு தோணலை. போகிறதுக்கு கஞ்சா குடிச்சிக்கிட்டு, கொலை பண்ணிக்கிட்டு, சாராயம் குடிச்சிக்கிட்டு, பைக்கில் ஆக்சிடென்ட் ஆகி சாகிறத விட இது ஒரு கேவலமான டெத் கிடையாது. அதுதான் தப்பு. ஆனால் இதுலேயும் கொஞ்சம் நல்லபடியாக இருந்துட்டு தான் இந்த பையன் இன்னும் கொஞ்சம் எவ்வளோ தூரம் அந்த குடும்பத்தை சர்வே பண்ணி நிறைய போஸ்டிங்கெல்லாம் எடுக்கிறாங்க. பாடி பில்டர் வந்து கவர்மெண்ட் போஸ்டிங் எடுக்கிறாங்க. நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஆனால் இந்த இது தேவையில்லாது ஓவர் ஒர்க் அவுட். அந்த கடைசியாக அந்த பையன் பண்ண ஒர்க் அவுட் வீடியோ வைரலாக வந்துருக்கு. அவ்வளோலாம் பண்ணவே கூடாது. அது ஜிம்மில் ஆளும் இல்லை, பயங்கர வெறித்தனமாக. ஜிம்மு க்ளோஸ் பண்ண பிறகு ஒர்க் அவுட் பண்ணுவார் போல இருக்கு. எல்லாரும் போயிடுறாங்கல்ல, காலைல 9:30 மணிக்கு மேலே ஜிம்மில் கூட்டம் இருக்காது. அதுக்கு பிறகு ஒரு ப்ரொஃபைல் ஆஃப் பீப்புள்ஸ் போவாங்க. யாருன்னா இந்த ஹவுஸ் ஒய்ஃப் போவாங்க. ஏன்னா அப்போ வந்து அப்போ தான் அவங்களுக்கு ஸ்கூலுக்கு எல்லாரையும் அனுப்பிச்சிட்டு ஒர்க் அவுட் போவாங்க. இது நடக்குது. ஜிம்மெல்லாம் இப்போ வந்து பகலில் சாத்தாத அளவுக்கு அந்த தொழில் வந்துட்டு, காலையில் 4 மணிக்கு திறந்தா நைட்டு 12 மணிக்கு தான் போட்டுறாங்க. அது வரையும் ஆளுங்க வந்துக்கிட்டே இருக்காங்க. ஷிஃப்ட்டுக்கு வேலைக்கு போய்ட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் ஒரு காலத்தில் உடல் கட்டழகு அப்படின்றது போக இப்போ இது ஒரு பெரிய வெறித்தனமான ஒரு ஃபீல்டாக மாறி போச்சு. இதுக்கு நிறையா ஸ்டெராய்டு இருக்குது, ஆயில் இன்ஜெக்ஷன் இருக்குது. ஆயில் இன்ஜெக்ஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா போடுறதே ரொம்ப எம்பிபிஎஸ் படித்தவங்க தான் போடணும். பட் அது நார்மல் பர்சன் நம்ம போடக்கூடாது. இதை விட இன்னும் ஒரு அற்புதமான ரகசியம் ஒன்று சொல்லட்டுமா? நம்ம கரு முட்டை இருக்குல்ல, சினை. ஆமாம் சார். தாயை பொம்பளை வயத்தில் சினை வளராமல் இருக்குல்ல, அந்த சினை முட்டை வளருவதற்கான மாத்திரைகள் இதில் பயன்படுத்தப்படுகிறது. இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் என்ன செய்கிறோம்னா அவங்களுக்கே தெரியாது. யாராவது சொல்லி கொடுத்து உடம்பு மசிலை வளர வைக்கிறது. இதெல்லாம் எவ்வளோ பெரிய டேஞ்சர் தெரியுங்களா? இதெல்லாம் மசில் வளர்ந்துருமா? இதை தொடர்ந்து சாப்பிட்டா என்ன ஆகும் சார்? 100% இங்கே கிட்னி அவுட் ஆகும். அதில் ஒன்றும் மாற்றமே இல்லை. 100% ஹார்ட் அட்டாக் வரும். இது 100% பிரெயின் டெத் வரும். பிரெயின் டெத்து, ஸ்ட்ரோக்கெல்லாம் வந்துச்சுன்னு வைங்களேன். அர்னால்டோட இன்றைய புகைப்படத்தை நீங்கள் பார்த்தீங்களா? அர்னால்டு ஸ்டேவார்னேயோட அன்றைய புகைப்படம், அர்னால்டோட இன்றைய புகைப்படம் நீங்கள் பார்த்தீங்களா? என்ன கண்டிஷனில் இருக்கார் அவர்?
சார் ரொம்ப டொலன்னு ஆயிட்டு இருக்காரு. டெர்மினேட்டர்லாம் படம் பார்த்தோம்ல, ஹாலிவுட் நடிகர்கள் அவங்களோட சமீபத்திய புகைப்படங்கள் நீங்கள் பார்த்தீங்களா? இப்போ நம்ம பேராண்மைன்னு ஒரு படம் வந்துச்சு, அதில் ஒரு பெரிய வில்லன் வருவார், இந்த கடைசியாக அந்த ராக்கெட் லான்ச் பண்ண போகிறதுன்னு அவர் சட்டையெல்லாம் கட்டிட்டு கடைசியாக ஒரு போஸ்ட் கொடுத்தாங்க. அவர் நம்ம டெர்மினேட்டர்லாம் பார்த்துருப்போம், இருந்திருக்கோம், கிளாடியேட்டர்லாம் அவர் நடிச்சிருக்காரு. அவர் உடம்புலாம் அப்படி தொங்கி போயிடும். உடல் அழகுங்கிறது கொஞ்ச நாளைக்கு தான், அதுக்கு பிறகு அதை ஃபிட்டாக வச்சுக்க முடியாது. இப்போ நீங்கள் 50 கிலோ போட்டு உடம்பை பம்ப் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து 51 கிலோ போட்டால் தான் அந்த அப்படியே கட்டு நிற்கும். 55, 60, 100, 200 எவ்வளோ எல்லை இருக்குது? அது ஒரு எல்லையே கிடையாது. குறைவான வெயிட்டில் நம்ம ஸ்டெடியாக ஃபிட்டாக இருந்தால் போதும். நம்ம எல்லோரும் ஸ்டேஜ் ஏறணுங்கிற அவசியம் இல்லை. இதில் ஒன்று ஸ்டேஜ் ஏறணும்னா ஸ்டெராய்டு பயன்படுத்தணும் அப்படின்ற ஒரு மனப்போக்கம், அந்த மைண்ட் செட் எல்லாரும் வந்துட்டாங்க, வேறு வழி இல்லைன்னு. ஆனால் அதுவும் தப்பு, அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. ஸ்டெராய்டுங்கிறது ரொம்ப ஆபத்தானது. ஸ்டெராய்டு ஆக்சுவலாக எதுக்கு பயன்படுத்த சொல்கிறேன், நம்ம வீட்டில் ஒரு தாத்தா பாட்டி இருக்காங்க, 80 வயசு 75 வயசு இப்படி ஆகிட்டு, அவங்களால எழுந்து இயற்கை உபாதைகள் கூட பண்ண முடியாது. அந்த மாதிரி வேலைகள்லாம் அவங்களுக்கு ஸ்டெராய்டு போடலாம். ஏன்னா அவங்க எழுந்து நடக்க அந்த இயற்கை உபாதை பண்ணுற அளவுக்கு நம்ம உயிர் பிரியறதுக்கு போகுது. நம்ம இந்த கோவிட் எப்போ போட்டாங்கல்ல, அது எல்லாமே ஸ்டெராய்டு தான். எனக்கெல்லாம் நிறையா போட்டாங்க, அதோட சைட் எஃபெக்ட்ஸு நிறைய இருக்குது. ஆனால் அந்நேரத்தில் நம்மளை காப்பாற்றணுமே, நம்ம உயிர் வாழணும், அதுக்காக வேண்டி உள்ள மருத்துவ உயிர் காக்கும் மருந்துகள் அதெல்லாம் இவங்க 20 வயசு 25 வயசுலேயே போடுறாங்க. என்ன சொல்லப்போனால் மக்கள் நல்வாழ்வுத்துறை, இந்த சுகாதாரத்துறை இன்னமும் இந்த ஜிம்முகளை கண்காணிக்கணும். ஆல்ரெடி கண்காணிப்பில் தான் இருக்காங்க. நீங்கள் ஜிம்மு ஓப்பன் பண்ணுறதா சும்மா ஓப்பன் பண்ண முடியாது, போலீஸில் வரைக்கும் NOC வாங்கிட்டு வரணும், பர்மிஷன் வாங்கிட்டு. ஆமாம், போலீஸு சும்மாவே பார்ப்பாங்க உங்களை, ஏன்னா ரவுடிஸ் யாரும் உள்ளே வந்துட்டாங்களா பண்ணுறாங்களான்னு வாட்ச் பண்ணுவாங்க, எல்லாமே நடக்கும். இன்னும் கொஞ்சம் வாட்ச் பண்ணி இந்த மாதிரி மருந்துகள் பயன்படுத்தப்படுகிறதா, அப்படி பயன்படுத்தலைன்னா அவங்களுக்கு அவேர்னஸை ஏற்படுத்தணும். அதில் ஜிம்மில் மூத்தவங்க நமக்கு முன்னாடி எவ்வளோ பேர் ப்ராக்டிஸ் பண்ணவங்க இருக்காங்க, அவங்களாம் அட்வைஸ் பண்ணணும். இன்னும் சில மாஸ்டர்ஸ்லாம் இதை யூஸ் பண்ணவே மாட்டாங்க, ஆனால் ஃபிட்டாக இருப்பாங்க. நம்ம அழகான இருந்தால் போதும்ல, நம்ம எல்லாரும் ஸ்டேஜ் ஏற போகிறதில்ல, அதுக்கான அளவு எல்லாத்துக்கும் இருக்குது. அளவுக்கு மீறினால் எல்லாம் கொலாப்ஸ் தான் ஆகும். நீங்கள் எல்லா எக்ஸசைஸ் பாருங்கள். இப்போ இந்த ஆவடியில் இருந்தானே பையன், அதெல்லாம் சின்ன பையங்க, நடந்தாலே வாயிலேருந்து பிளட்டு வருதுன்னா என்ன கண்டிஷனில் உள்ள எல்லாம் கொலாப்ஸ் ஆகிருக்கும் ஆர்கன்ஸ் எல்லாம். ஸோ எல்லாமே அளவோடு இருக்கணும். உடற்பயிற்சி ரொம்ப முக்கியம். உடற்பயிற்சி இல்லைன்னா நம்ம ஆரோக்கியமாக வாழ முடியாது. உடற்பயிற்சி கட்டாய அவசியம். ஆனால் உடற்பயிற்சி எந்த அளவுக்கு பண்ணணுங்கிற ஒரு லிமிட் இருக்குது. காலைல ஒரு 40 மினிட்ஸ் எல்லாருமே பண்ணுங்கள், தப்பே கிடையாது. மார்னிங்கில் ஈவினிங் வந்தீங்கன்னா ஒரு 30 மினிட்ஸ் பண்ணுங்கள். அதுவும் தூங்குறதுக்கும் பிஃபோர் 2 hours முன்னாடி பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ஃபுல்லாக பிபி ஏற்றி வச்சுட்டு அப்படியே படுத்தாலும் அது இரவில் உங்களுக்கு மாரடைப்பு வருவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கிறது. அதுக்குன்னு சில மேனுவல் இருக்குது, அதுபடி பண்ணுங்கள். குறைவான எக்ஸசைஸ் போதுமானது. பெண்களும் இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களே சார், இந்த ஸ்டெராய்டு எல்லாமே? பெண்கள் வேணால் யூஸ் பண்ணி ஸ்டேஜ் ஏறுறாங்க. யூஸ் பண்ணாமல் இல்லை நெறியாளர். இப்போ ஃபாரினில் இருக்காங்கன்னா எல்லா இடங்களும் யூஸ் பண்ணுறாங்க. யூஸ் பண்ணாமல் ஏறுறனா பிரியங்கா மஸ்தானி மாதிரி தான் ஏறணும். அதையெல்லாம் வச்சு பங்கம் பண்ணி செஞ்சு விட்ருவாங்க. அதாவது பிரியங்கா மஸ்தானி இஸ் நாட் ஏ பாடி பில்டர். அவங்க அவங்களோட உடல் அமைப்பு அப்படி இருந்தது, அவங்க அது கலந்துக்கிட்டாங்க, அது என்னமோ விருதெல்லாம் கொடுத்தாங்க, எல்லாம் கை தட்டாங்க, ரைட், தட்ஸ் இட், அது வேறு. ஆனால் பாடி பில்டருக்கு வேறு. இந்த ராமநாதபுரத்துலேருந்து ஒருத்தர் வீடியோ போடுறாரு பாருங்கள், ஒரு ஜிம் மாஸ்டர், பயங்கரமான உடம்பு, ஃபுல்லாக அவர் பண்ணுறது பூரா மண்ணில் விழுந்து எக்ஸசைஸ் பண்ணுறது, மண்ணில் பண்ணுறது, இந்த மாதிரியான பாடி பில்டிங் தான். இந்த கடலக்கட்டை சுற்றுறது, கடலக்கட்டை குத்துறது, கடலக்கட்டைலாம் அருமையான எக்ஸசைஸ் எக்யூப்மெண்ட். இல்லை உட்டில் இருக்கும், தவறி விழுந்தால் கூட மரம் தான், இரும்பு கிடையாது. சாதாரணமாக அரசாங்கத்து பார்க் இருக்குல்ல, கவர்மெண்ட் பார்க், அதில் உள்ள எக்யூப்மெண்ட்ஸும் போதுமானது. 4 டம்பிள்ஸு, ஒரு வெயிட் லிஃப்ட்டு, லைட்டாக பெஞ்ச் ப்ரெஸ்ஸு, இதுமாதிரி மினிமமைஸான எக்ஸசைஸ் பண்ணால் போதும். இந்த வயிறு அப்டமல் குறைக்கிறேன்னு சொல்லிட்டு ஓவராக பண்ணிங்கன்னா குடல் நெஞ்சு போயிடும். குடல் நீங்கள் ஒரு படுத்து எழுந்துக்கிறதுனா 10 3 செய்யலாம். ஒரே நாளெல்லாம் வயிறு குறையாது. நம்ம உணவை குறைக்கணும். அதுக்கு அள்ளி தின்றதை போட்டு 2 பிரியாணியை போட்டு ஒன்றா ஏற்றுறதை குறைக்கணும். இதெல்லாம் குறைச்சி அழகான ப்ரோட்டீன் எடுத்து வந்தால் தான் அது கொண்டு வர முடியும். அது கொஞ்சம் நாள் ஆகும், உடனடியாக கொண்டு வர முடியாதுல்ல. உடனடியாக ஒரு உடம்பு அப்படியே டிரான்ஸ்மிஷன் பண்ண முடியாது. ஸோ இதை புரிஞ்சு எக்ஸசைஸ் பண்ணுங்கள். எக்ஸசைஸ் கண்டிப்பாக அவசியம். நன்றி. சரி, ரொம்ப நன்றி சார். Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens, Coimbatore. Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும்.